என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. இது மாரி ஒரு ஒரு தகவலை, இந்த மாரியான ஒரு விஷயத்த நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவ கிட்டத்தட்ட 20, 25 நிமிடங்கள் தனியா பார்த்திருந்தாரு. இதுக்கு முன்னாடி அதிமுக நிர்வாகிகள் கூட 1/2 மணி நேரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்தியிருந்தாரு. அது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நிர்வாகிகள் சி.வி. சண்முகம் மாதிரியான மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நிமிடங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தனியா அவரு பார்த்திருந்தாரு. போன தடவை மாதிரியே இனோவா கார்ல வந்துட்டு வெளியே போகும்போது பென்ட்லி கார்ல தான் போனாரு. இந்த முறையும் அதே தான் பண்ணாரு. ஆனா இந்த முறை ரொம்பவும் வித்தியாசமா வெளியே வரும்பொழுது பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருந்தவரு ஏன்னு தெரியல கர்ச்சீப்பை வச்சு முகத்தை மறைச்சுக்கிட்டே போயிருக்கிறாரு. ஊடகங்கள் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாரான்னு தெரியல. ஆனா அவரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இப்படி சந்திக்கிறாரு, தனியா சந்திக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நாங்க எல்லாருமே இங்க இத்தனை பேர் இங்க நின்று பார்த்து எல்லாத்தையுமே பார்த்திருக்கிறோம். ஆனா வெளியே போகும் பொழுது எதுக்காக அப்படி கர்ச்சீப்பை வச்சு முகத்தை மூடிட்டு போனாருன்றது எனக்கு புரியவே இல்லை. இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. என்ன அவங்க பிளான் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உள்ள நிறைய நடந்திருக்குன்றது மட்டும் தெரியுது. அடுத்தடுத்து நிறைய தகவல்களை திரட்டி தொடர்ச்சியா நம்ம இதை பார்க்கலாம்.